வணக்கம். இது புள்ளிகளில் பெண்ணியம் அப்படின்ற மாதிரி புள்ளிகள் நூலில் பெண்ணியம் அப்படின்னு ஒரு கட்டுரை. இந்த புள்ளிகள் அப்படின்றது ஒரு இக்கால இலக்கியம் சார்ந்த கவிதை சார்ந்த ஒரு புத்தகம். இதில் இந்த கவிஞர் பெண்ணியம் சார்ந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் இந்த கட்டுரை. முன்னுரை. தலைப்பு: புள்ளிகள் நூலில் பெண்ணியம். முன்னுரை. வரலாற்று சிறப்புமிக்க காப்பிய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு தன் புதுக்கவிதை நடையில் அப்பாத்திர உள்ளமைப்பை அழகாக பாடுபொருளாக்கியுள்ளார் இந்நூலாசிரியர். இவர் இவ்வாறு நேர்நிலை பாத்திரங்களை மட்டுமின்றி எதிர்நிலை பாத்திரங்களை பற்றியும் மிகச் சுருக்கமான நிலையில் தம் கவிதை நடையில் சுட்டி காட்டுகின்றார். இவர் தலைவிதிகள் அப்படின்ற மாதிரி என்னும் தலைப்பில் காப்பிய பெண் மாந்தர்களை சுட்டி அதன் மூலம் சமூக பிரச்சனைகளை சாடுகின்றார். இவரின் புள்ளிகள் என்னும் கவிதை தலைப்பில் பெண்களின் நிலை, வரதட்சணை கொடுமை ஆகியவற்றை ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். பாவை நோன்பு. பெண்கள் மார்கழி மாதத்தில் திருமாலை போல் தங்களுக்கு கணவன் வேண்டுமென அதிகாலை பொழுதில் திருமாலை வேண்டி பாவை நோன்பு நோக்கின்றனர். அவ்வாறு அவர்கள் பாவை நோன்பு நோக்கும் நிகழ்வை கூறுமிடத்து, கண்ணனே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்றும் கண்ணனே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று எண்ணும் பெண்களின் உடலில் தோன்றும் வெப்பத்தை கண்ணன் மேனி முழுவதும் தீண்டி கழிக்கும் ஆசையுடன் பெண்கள் இருப்பதாக கவிஞர் வெளிப்படுத்துகின்றார். ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு வரும் கணவன் ராமனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். ஆனால் கிடைப்பதோ ராவணர்களே. பெற்றவளின் அவாவும் ஏக்கமும். பெண் மக்களை பெற்ற தாய் தந்தையர் அனைவருக்குமே தன் மகளை ஒரு கலெக்டராகவோ மருத்துவராகவோ உருவாக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தாயின் உணர்வை இடுப்பினிலே தன் மகளை ஏற்றி வைத்து அன்னை சொன்னால், என் மகளை பார்ப்பதற்கே பல பேர்கள் ஏங்கி தவமிருப்பர் பல நாட்கள். இடுப்பினிலே தன் மகளை ஏற்றி வைத்து அன்னை சொன்னால், என் மகளை பார்ப்பதற்கே பல பேர்கள் ஏங்கி தவமிருப்பர் பல நாட்கள் என 3 வயது குழந்தையுடைய ஒரு தாய் தன் குழந்தையை பார்த்து சுட்டுவதனை நயமாக கவிஞர் சுட்டுகின்றார். பின்னாளில் அதே தாய் தன் 33 வயது மகளை பார்த்து, படித்து வளர்ந்த மகள் வரதட்சணை கொடுமையினால் பல பேர்கள் பார்த்துவிட்ட பெண்ணாகி பல நாளாய் ஏங்கி தவிக்கின்றாள். படித்து வளர்ந்த மகள் வரதட்சணை கொடுமையினால் பல பேர்கள் பார்த்துவிட்ட பெண்ணாகி பல நாளாய் ஏங்கி தவிக்கின்றாள் என மற்றொரு கவிதையில் சுட்டுகின்றார். என நொந்து அத்தாய் கண்ணீர் வடிக்கின்றாள். இன்று வாழ்க்கை துணையாக தன் வாழ்க்கையின் இறுதி வரை வரும் பெண்ணை, அப்பெண்ணின் குணத்தை, அவளின் இயல்பை ஆண்மகன் விசாரித்து சிந்தித்து பார்க்காமல் அவளது சொத்தின் முழு விவரத்தையும், மாமனாரின் வங்கி இருப்பையும், மாமியாரின் நகைகளையும் மட்டுமே சிந்தித்து தன் எதிர்கால வாழ்க்கையின் முழு தேவைகளையும் மாமனார் வீட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஆண்களின் கையாலாகாத தனத்தை மேலும் ஒரு கவிதையில் கவிஞர், இன்று பெண்ணை பார்க்கும் முன் பொன்னில் எடை கேட்கும் தங்க மயல் புகுந்த வீட்டில் ஆண்மகனுக்கு காராகிய பல்லக்கு முதல் பல்குத்தும் குச்சி வரை தேவையான அனைத்தையும் பெண் வீட்டினர் கொடுத்திருந்தாலும் கணவன்மார்களில் சிலர் மனைவியின் மனம் கோணாதவாறு இனிதாக இல்லறத்தை நிகழ்த்துவதில்லை. இதனை உணர்ந்த இவ்வாசிரியர், பொன்னகையும் கொடுத்து புன்னகையும் விட்டு கல்லானாலும் கணவனென கல் மனத்தார்களுடன் கைகோர்த்து மௌன நடைபுரியும் கண்ணகிகள். பொன்னகையும் கொடுத்து புன்னகையும் விட்டு கல்லானாலும் கணவனென கல் மனத்தார்களுடன் கைகோர்த்து மௌன நடனம் புரியும் கண்ணகிகள் என காப்பிய மாந்தரான கண்ணகியை மற்றொரு கவிதையில் கொண்டு, திருமணமான பல பெண்கள் கணவன் வீட்டில் கல்லாக உணர்வற்று இருப்பதாக பெண்களின் மனப்பிரதிபலிப்பை சுட்டுகின்றார் இவ்வாசிரியர். தாய் வீட்டில் ஆயுள் கைதிகள். கோடி கோடியாக பெண் வீட்டார் கொடுத்திருந்தாலும் நீ கொண்டு வந்த பொருட்கள் போதாது, இன்னும் கொண்டு வா என்றும், அவ்வாறு கொண்டு வந்தால் என்னுடன் இவ்வீட்டில் வாழலாம், இல்லையெனில் உங்கள் வீட்டிலேயே இருந்து கொள் என தாய் வீட்டிற்கு துரத்தும் ஆண்களால் பல பெண்கள் அன்னை வீட்டில் ஆயுள் கைதிகளாக இருக்கின்றதை
சீர்கொண்டு வா என்று ராமர்கள் விரட்டியதால் பிறந்த வீடுகளிலேயே தவமிருக்கும் அசோகவனத்து சீதைகள். சீர்கொண்டு வா என்று ராமர்கள் விரட்டியதால் பிறந்த வீடுகளிலேயே தவமிருக்கும் அசோகவனத்து சீதைகள் என நயமாக கூறுகின்றார். வரதட்சணை. அன்றாட தேவைகளையே நிறைவேற்ற இன்னல்கள் படும் தம் பெற்றோர்கள் மத்தியில் இன்று ஆண்மகன் வீட்டார் கேட்கும் வரதட்சணையை கொடுக்க இயலாது என எண்ணி தவிக்கும் வேளையில் அப்பெண்களின் நன்னடத்தையும் நல்லழகையும் கண்டு காதல் கொள்ளும் சில நல்ல ஆண்களின் வற்புறுத்தல்களால் இப்பெண்களும் தம் திருமணத்திற்கு தம் பெற்றோரின் பெருஞ்சுமையை குறைக்க காதல் ஒன்றே வழி என எண்ணி அவ்வாண்களின் மீது காதல் கொள்கின்றனர். காதல் என்னும் மாயை. இப்பெண்கள் ஆண்கள் மீது கொள்ளும் காதலை தங்கள் சுய இன்பத்திற்காக ஆண்கள் மறந்து அதனை தவறாக பயன்படுத்தி பெண்களின் கற்பை காதல் என்ற போர்வையில் சூறையாடி விடுகின்றனர். இந்நிகழ்வை இப்புள்ளிகள் நூலின் ஆசிரியர் அறிவு நம்பி ஊன் கலந்து உயிர் கலந்து ஒரே நாளில் அதை மறந்த உன்மத்தர்களின் அடையாளங்களை மட்டுமே சுமந்து திரியும் சகுந்தலைகள் என துஷ்யந்தனிடம் தன்னை இழந்த சகுந்தலை வாயிலாக உணர்த்துகின்றார். இன்றைய சகுந்தலைகளின் நிலை. இச்சகுந்தலைகள் போல் இன்று ஆண்களின் வசிய பேச்சுக்கும் பக்கர புத்திக்கும் ஏமாந்து அவன்களில் தன்னை தொலைத்து அதன் பின் அவன்களையும் தொலைத்து மனமில்லாமல் என்றாவது திருந்தி வருவான், தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை தருவான் என்ற நம்பிக்கையில் இறுதி வரை ஏமாந்து முகம் தெரியாத குழந்தையை அப்பன் பெயர் தெரியாமல் நாளை இச்சமூகத்தில் உலவ விட வேண்டும் என குப்பை தொட்டி பெற்றோர்களுக்கு தத்து கொடுக்க தயாராகின்றனர். இன்றைய மணிமேகலைகள். அன்று அச்சய பாத்திரம் ஏந்தி பலரின் பசியை போக்கி சிறை கோட்டங்களை அறக்கோட்டமாக்கிய மணிமேகலை போன்ற பெண்கள் இன்று காமமே தான் கொண்ட கர்மமாக திரியும் சில ஆண்களாகிய உதயகுமாரர்களிடம் சிக்கி தன்னை மறந்து தன்னிலை தெரியாது குழம்பிய நிலையில் கிழிந்த ஆடைகளுடனும் அலங்கோலத்துடனும் பேருந்து நிலையங்களிலும் நகரத்தின் பல இடங்களிலும் தன் வயிற்றுக்காக பிச்சை ஏந்தும் நிகழ்வை உதயகுமாரர்களின் காம பார்வைக்கு அச்சய பாத்திரமாகி அலையும் பிச்சை பாத்திரமேந்திய மணிமேகலைகள் என்று மற்றொரு கவிதையில் ஆசிரியர் அறிவு நம்பி தெளிவாகச் சாடுகின்றார். ராவணன் கையில் சீதை. பெண்களை வசப்படுத்த ஆண்கள் கையாளும் போலி வார்த்தைகளை, போலி உருவங்களை, காரிகை வேட்டைக்கு காவியாடையை பயன்படுத்திய 10 தலை பாவி என மற்றொரு கவிதையில் கவிஞனின் ராவணன் என்ற இக்காப்பிய பாத்திர செய்திகள் உணர்த்துகின்றன. இதில் ராவணன் சீதையின் மீது கொண்ட காமத்தால் அவளை கவர காவியாடை உடுத்தி அந்தணர் வேடத்தில் வந்து சீதையை கவர்ந்த நிகழ்வு சுட்டப்படுகின்றது. இதிலிருந்து 10 தலை ராவணன் மட்டுமல்ல, 1 தலை ராவணர்களும் கூட பெண்களை வசப்படுத்த இது போன்ற பல உத்திகளை கையாளுவது புலப்படுகின்றது. உரை. அறிவு நம்பி அவர்கள் காப்பிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவற்றை இக்கால மக்களுடன் ஒப்பிட்டு கவிதை வரைந்துள்ளார். பெரும்பாலும் பெண்களுக்கு இழைக்கப்படும் இன்னல்கள், கொடுமைகள், தொல்லைகள், வரதட்சணை என்னும் கொடிய நோய் போன்றவற்றையும் தனது மகள் சிறு பிள்ளையாய் இருந்தபோது பெற்றவளுக்கு இருந்த ஆசையானது அப்பெண் வளர்ந்து பருவம் எய்தவும் எட்டாக்கனியாக மாறுவதையும் சுட்டி காட்டுகின்றார். இன்றைய உலகில் பெண்கள் காதல் என்னும் மாய உலகில் கட்டுண்டு தனது வாழ்க்கையை தொலைக்கின்றனர் என தனது மனக்குமுறல்களை கவிதைகளின் வாயிலாக அறிவு நம்பி அவர்கள் நன்கு புலப்படுத்தியுள்ளார் இக்கட்டுரையில். நன்றி, வணக்கம்.